அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் நடைபோட்டு வருகிறது. அதை சிறந்த முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். ஒரு சில தேவையில்லாத செய்திகளை எல்லாம் வேண்டுமென்றே பரப்பி கொண்டிருப்பது விஷம பிரச்சாரம் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். கட்சி மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு 10 பேர் வருவாங்க. மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்களை தேடி மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் வருவார்கள். இதையெல்லாம் மக்கள் தலைவர்களுக்கு, அங்க இருக்கிற மக்கள் தொண்டர்கள் வருவதும் பொதுமக்கள் வருவதும் இயல்பான ஒன்றுதான். இல்ல, இதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை. இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு இந்த கட்சி தீர்வு காணும். மற்றபடி அண்ணன் தம்பிகள் பிரச்சனையை பொது வெளியில் வைத்து விவாதிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இல்ல, போகட்டும். நீங்க அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி வருகிறது என்றால் அந்த செய்தியை பற்றித்தான் நாங்கள் பேசுவோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் டெல்லிக்கு போனார். நாங்கள் புதிதாக கட்டி எழுப்பி இருக்கிற இந்தியாவின் தலைநகரில் எழுப்பி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிடத்துக்கு சென்றார். அதற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தார். அவரோடு முன்னணி தலைவர்களும் இருந்தார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலை செயலாளர் இருந்தார். இவர்களோடு அவர் என்ன தமிழ்நாட்டின் நலன் கருதி சந்தித்தார் என்கிற கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த கருத்தை தான் நாங்கள் மீண்டும் பதிவு செய்கிறோம். இது குறித்து பொதுச் செயலாளர் தான், எதிர்கட்சி தலைவர் தான் முடிவு செய்வார். இல்ல, கூட்டணி குறித்து இப்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி குறித்து பேசுவதற்கு காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது. தேர்தல் நெருங்கத்தான் இதற்கான விடை தெரியும். ஆக தேர்தல் நெருக்கத்தின் போதுதான் இந்த கூட்டணி குறித்து தலைமை கழகத்தின் சார்பிலே பொதுச் செயலாளர் உரிய முறையிலே அறிவித்தார்.